மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது கும்ப ராசியினருக்கு இப்ப ஜென்மத்துல ராகு வந்திருக்கு. ரெண்டுல சனி. ரெண்டுல சனின்னும் போது இன்னும் 7.5 சனி உங்களுக்கு முடியல. இந்த 7.5 சனி ஆரம்பத்துல இருந்தே கும்பராசி படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் வீண் செலவுகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளமுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எவ்வளவோ தூரம் இருந்தாலும் தேவையில்லாம உங்க பேரை கொக்கி மாதிரி அதை மாட்டி விட்டு அந்த பிரச்சனையை நீங்க சந்திச்சுட்டு வர மாதிரியான காலகட்டமா தான் கடந்த 2 வருஷமாவே இருந்திருக்கும். இப்போ 2ல சனி வந்திருக்காரு. 1ல ராகு. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இடம் பெற்றிருக்கனால குரு பார்வை உங்க ராசி மேல விழுது. இதுதாங்க ரொம்ப யோகமான காலம். ஓகேங்களா? ஏன்னா குரு பார்வை பெறதுன்னா எவ்வளவு நல்ல விஷயம், எவ்வளவு நல்லது நடக்க போகுது. ஓகேங்களா? யாரெல்லாம் ஜாப் ப்ரமோஷன் காத்துட்டு இருக்கீங்க, இல்ல பிசினஸ் புதுசா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, ஸ்டடீஸ்க்காக அப்ராடுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்க, புதுசா முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு நம்ம செயல்படுத்தி நம்ம ப்ரூஃப் பண்ணோம், நமக்கும் திறமை இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லா வயதினருமே காத்துட்டு இருப்பீங்க. ஆண் பெண்ணு உறவு பேதம் எதுவுமே இல்லாம, அந்த பாகுபாடு எதுவும் இல்லாம நானும் என்ன நான் முன்னிறுத்தி காட்டணும், எனக்கும் திறமை இருக்கு, நான் வெளிக்கொண்டு வரணும்ன்றது யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ கண்டிப்பா 50% உங்களுக்கு கேரண்டி. ஏன் 50% கேரண்டினா, இன்னும் 7.5 சனி முடியல. ஓகேங்களா? 7.5 சனி முடியலன்னும் போது கொஞ்சம் சோதனைகள் இருக்கதான் செய்யும். அப்படியே 100% எஃபோர்ட் 100% சக்சஸ்ஃபுல்ன்றது உங்களுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா? சரி. குடும்ப குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா கும்ப ராசினர் பலரோட வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப குடும்ப பிரச்சனைகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கும். 2ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது. அப்போ கணவன் மனைவியிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகமா ஏற்படும். வீண் வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதுவும் போன மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும், அதாவது ஜூன் ஜூலை இந்த 2 மாசத்துலதான் வீண் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாவே ஏற்படும். தேவையில்லாத பேச்சுகளால சண்டை இன்னும் முத்தி பெருசா வளர்ந்து அது பிரிவு வரைக்கும் கூட ஏற்படுத்தி போகும். இருந்தாலும் உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க அத வந்து சரி பண்ண முயற்சி எடுத்தாலும், சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல இதுக்குதான் கொண்டு போகும். ஏன்னா குரு பார்வை நல்லபடியா உங்க ராசியில இருக்கிறதுனால. ஓகேங்களா? சோ பிரச்சனைய பெருசு பண்ணாம சரி பண்ணணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான். மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த இந்த மாதம் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2ல சனி இருக்கது இன்னும் ஒரு 2 வருஷம் பிரச்சனையா இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது. கோபத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. 7ல செவ்வாய் கேது. அப்ப நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பார்ட்னரா இருக்கவங்க உங்களோட ஸ்பௌஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு புடின்னா அவங்களும் இன்னொரு புடின்னு புடிச்சு 2 பேரும் கொழாடி சண்டை மாதிரிதான் போட்டுக்கிற மாதிரியான அமைப்பா தான் இருக்கும் இந்த 2 மாசத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா. அதே மாதிரி குரு பார்வையும் இருக்குன்றதுனால அந்த வீண் வாக்குவாதம் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி உடனே சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி எடுத்தாலும் அதுவும் உடனே சரியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ ஃபேமிலி லைஃப் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்க கையில இருக்கு அது சரி பண்ண முடியுமான்றது.
ஓகேங்களா? சரி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏற்கனவே நெறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. விதவிதமான பிரச்சனைய கும்பராசினர் தான் கடந்த 2 ஆண்டு காலமாவே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இப்ப உங்களுக்கு நடுவுல இருந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு, குடும்பத்துல மேரேஜுக்காக பேச்ச எடுத்துட்டு போகும்போது, ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. என்னையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பொறுமையா இருங்க. இப்பதானே நீங்க விஷயத்த சொல்லிருக்கீங்க. அவங்க லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பா அந்த டைம் எடுத்து அவங்களும் ஓகே சொல்லுவாங்க. சோ இந்த காலகட்டத்துல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பொறுமையா இருக்கலாம். அதே நேரத்துல உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம், ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குரு பார்வை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப வந்து 1ல ராகு இருக்கு. அதாவது உங்க வீட்டிலேயே ராகு இருக்கறதுனால, உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆசைகள அதிகமா உண்டு பண்ணும். ஓகேங்களா? அதனால உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்போஸ குறைச்சுக்கிறது நல்லது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கிறது நல்லது. பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் முக்கியமா இத சொல்றது. பிசினஸ் பண்றவங்க என்னன்னா, நம்ம பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம்னா, பெரிய லாபம் ஏற்படுத்திக்கலாம். பெருசா உழைப்பு போட்டோம்னா, பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிரும் வேலையில. அப்படின்னு நீங்களா ஒண்ணத்த யோசிச்சு, நீங்களா ஒண்ணத்த ஏற்படுத்தும்போது, அது அது உங்களுக்கு தேவையில்லாத ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. முக்கியமா பிசினஸ்க்கு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா 7 சனி இன்னும் முடியலன்றதுக்காக தான். நம்ம எப்பவுமே அது வந்து ஒரு குக்கிய பத்திரமா வச்சுக்கணும் நம்ம. நீ 7 சனி முடியல ராஜா, நீ 7 சனி முடியல கண்ணா. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ரொம்ப ஆடாத, கவனமா இரு. குடும்ப விஷயத்துல இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தன லாபம்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அது உடனே அவர் வந்து கம்மி பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு மாசம் நல்ல லாபத்தை கொடுத்துட்டாருன்னா அதே மாதிரிதான் எல்லா மாதமும் வரும்ன்றதெல்லாம் இல்ல. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து பெருசா அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 7ல செவ்வாய், கேது இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். தேவையில்லாத ராகு வந்து உங்களுக்கு அதே மாதிரி ராகு உங்களுடைய ராசி வீட்டிலேயே அமர்வு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். 2ல் சனி இருக்கிறதுனால கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணுங்க. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க காலையில சீக்கிரம் எழுந்து சூரிய வழிபாடு மேற்கொள்றது உங்களுடைய தொழிலுக்கும் வேலைக்கும் ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி 7 சனி நடைபெறும் போது நீங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஹை ப்ரமோஷன் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்கூடாவே இந்த ரிசல்ட் தெரியும். ஓகேங்களா? சோ கும்ப ராசியினர் தன்னோட ஹெல்த்ல கண்டிப்பா கேர் எடுத்துக்கணுங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பொருட்களை அவாய்ட் பண்றது நல்லது. நீங்க வந்து ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள்ல நீங்க வேலை செய்றீங்க. இல்ல சமையல் பாத்திரத்துல சமைக்கும் போது அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேங்களா? மத்தபடி உங்களுக்கு நீங்க ஓரளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறீங்களா? இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் குடுக்கும். 50% கேரண்டின்றது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதனால நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, உங்களுக்கு அதற்கான நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஜூலை மாதத்துல.